அந்த தேனை பற்றி சொன்னீங்க. தேன் எதுக்கு பயன்படுது சார்? தேன் வந்து சின்ன பிள்ளை 5 வயசுலேருந்து 100 வயசு வந்து தேன் சாப்பிடலாம் சார். தேன் கண் பார்வைக்கு நல்லது. தேன் வந்து எல்லா ஒரு நோய்க்கும். அதோட நாட்டு அத்தி பழம் சார். ஃபஸ்ட்டு மக்கள் ஜனத்தொகையிலே எவ்வளவோ சாப்பாட்டு வறுமையில் இருந்தாலும் அத்தி பழத்தோட மகிமை தான் சார் ஜனங்க எல்லாமே ஒரு உற்பத்தி ஆகியிருக்காங்க. நல்ல ஒரு விளைச்சல், நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு கர்மத்துக்கு முன்னோர்கள் எல்லாம் அதை சாப்பிட்டுருக்காங்க சார். அதனால தான் அவங்க வந்து 80 வயசு, 100 வயசு, 110, 120 அவங்க வந்து இருந்துட்டு போயிருக்காங்க சார். நடந்துகிட்டே இருந்து கூட அவங்களுடைய காலகட்டத்தை முடிச்சிருக்காங்க. இப்போல்லாம் 50 விட்டு 60 தாண்டினாலே அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே முடங்கி போகுது சார். அந்த ஒரிஜினல் நாட்டு அத்தி, அது அத்தி பழத்தை வந்து தேனில் போட்டு ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிட்லாம் சார். பவரில் ஸ்பூனில் போட்டு ஒரு 4 பீஸ் 2 பீஸ் சாப்பிட்லாம். அது இந்த நிறைய இந்த புண்ணானவங்களுக்கு, வகுறு, இந்த அலசரி, மூலத்துக்கு, இதுக்கு அதுவே அத்தி பொடியாக போட்டிருக்கோம் சார். அதுவும் பாலில், தேனில், ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களுக்கு பாலில் போட்டு தேனில் போட்டு கலந்து குடிக்கலாம் சார். அது ஒரு நாளைக்கு 2 முறை, நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில் எழுந்த உடனே டீ போட்ட மாதிரி அதை போட்டு கொடுத்துருந்தோம் சார். நிறைய இந்த பெண்களுக்கெல்லாம் நிறைய சார் மாதவிடாய் போகிறது, வெள்ளைப்படுதல் போகிறது, இந்த நிறைய வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய ஆகிட்டு இருக்குது சார். எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பார்த்து எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் கேட்காம போயிட்டு இது கொடுத்துட்டு இருக்கேன் சார். இதனால் நிறைய இந்த பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து 2 குழந்தை எடுத்தவங்களுக்கு இப்போல்லாம் ஏஜ் ஒரு 20 வயசில் 22 வயசில் திருமணத்தை பண்ணிவிட்டு அவங்களுடைய உடம்பு வளர்ச்சி இல்லாமலே 2-3 குழந்தையாவது பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க சார். அவங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுறாங்க. அவங்க பெற்ற குழந்தைகள அவங்களே ஒரு குழந்தையாயிடுறாங்க சார். அவங்களுக்கே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு செய்ய வேண்டிய ஒரு ஆட்கள் தேவைப்படுது. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்க குணம் அடைகிறாங்க. இது நல்லா இருக்குது. வாழ்க்கையில் வந்து இப்போ இதுவே இப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா இயற்கையே இந்த உலகம் மாறிச்சுன்னா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காது இல்லையா? ஆமாம் சார். இது இல்லாமல் தேன் நெல்லி போட்டுக்க, நெல்லி பவுடரும் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் சார். சூப்பர். நெல்லி பவுடரு, தேன் நெல்லி, தேன் அத்தி, தேன் அத்தி கொடி, தேன், இது சார் பாக்ஸ் வச்சுருக்கேன். தேன் பாக்ஸு இதை வந்து வச்சு எடுத்து கொடுத்துருக்கேன் சார். மிஷினும் வச்சுருக்கேன். வில்லேஜில் அங்கங்கே பெட்டி பாக்ஸ் வச்சுருக்கேன். கேட்குறவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கும் போகிறோம் சார். அவங்கக்கிட்ட கேட்குறவங்களுக்கு எடுத்தும் கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பர். சந்தோஷம். வாழ்த்துக்கள். மீண்டும் சிறப்படைய. தேனை சாப்பிடு, அது நல்லது. தேன் உன் வாய்க்கு இனிப்பாக இருக்கும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்பட்டதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கீங்க. ஆமாம் சார். எனக்கு வேதத்தில் பைபிள் பிரகாரம் தான் சார் நான் நடக்கிற நடைமுறை, செயல்முறை, சாப்பிடுமுறை சார். இது எல்லாத்தையும் விட அப்போல்லாம் எல்லாரும் இப்போ தான் சார் எல்லாம் இந்த நான்வெஜ், கறி, சிக்கன், மட்டன், மீன் எந்த டெய்லியும் சாப்பிட்ருக்காங்க சார். இந்த காய்கறிகளை சாப்பிட்டவங்க நிறைய பலன் அடைஞ்சிருக்க, ஸ்ட்ரென்த் இருக்குது சார். அவங்களுக்கு மூளை வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, ஞானத்தை கூட சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறது வந்து காய்கறி தோட்டத்தில் தான் சார் அவர் காமிச்சு. சிறப்பு. இந்த உலகம் இருக்க வரை இந்த இயற்கை இருக்கணும். இந்த இயற்கை இருக்க வரைக்கும் நீங்கள் இருக்கிற காலங்களில் இயற்கைன்னா பசங்களோட எதிர்காலத்தில் இந்த இயற்கை அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த உலகத்துக்கு இன்னும் அறிமுகப்படுத்தி பல உலகம் முழுவதும் இயற்கையாக மாறணும்னு தான் சார் நான் எங்களுடைய ஒரு வேண்டுதல். எல்லாருக்கும் ஒரு ஊக்குவிச்சுட்டு இருக்கேன். இது ஒரு சிறப்பு தொண்டை சார். இது ஒரு தொண்டாக கூட நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கோம் சார். ஓகே. தமிழ்நாடு கல்வி அறக்கட்டளை டிராபிக் கிராமசாமி அறக்கட்டளை மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து மக்கள் தொடர்பாளர் ராஜப்பங்கர் தான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் சார் நான் ரொம்ப நன்றி சார்.